சமந்தியா, உங்களுக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்லையா? மருந்து மாத்திரையில சாப்பிடுறீங்களா? பார்த்து தெரியல சமந்தி, முன்னைக்கு விட இப்ப ரொம்ப நல்லா இருக்கும்ல. நான் என் பேச்சு கூட பாருங்க எவ்வளவு நல்லா வருது. முன்னே பேச முடியாம நடக்க முடியாம அம்பிட்டு சிரமமா இருந்துச்சு. இப்ப அப்படி எல்லாம் இல்ல. இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, நடக்கிறதுக்கு வச்சிருப்போம்ல, அந்த கொம்பு வச்சு நானே தாங்கி தாங்கி நடந்து போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட வீட்டுலயே இருந்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போதையா. என்னமே வெளி உலகத்தையும் பார்க்காம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தது வேதனையா இருந்துச்சு. இப்போ நானே வெளியே போக ஆரம்பிச்சிட்டல, யாரோட உதவியும் எதிர்பார்க்கறது கிடையாது. மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எல்லையே மர்மம் வந்து ஞானம்யா. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல சமந்தியா. இருந்தாலும் இதெல்லாம் காரணம் மர்மம் தானே. அவ வந்து தானே எல்லாத்தையும் மாத்திவிட்டா. உங்க மகளை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துக்கிட்டீங்க. உண்மையை சொல்ல போனா அவ இந்த வீட்டுக்கு மர்மம் இல்ல, என் குலசாமி மகாலட்சுமி, என் மக. சந்தோஷம் சமதி. இப்படி விட்ட வார்த்தையெல்லாம் மக கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து கேட்கறதெல்லாம் எம்பிட்டு மனசுக்கு நிறைவா இருக்கு. உண்மையில ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி பொறுப்பா அன்பா அக்கறையா பாத்துக்கிற ஆளுக்கு இருக்கிறது என் மகளுக்கு கிடைச்ச பாக்கியம். அமட்டியா சின்ன மாப்பிள்ள மாமாவும் மாமனாரும் ஒருத்தர் புகுந்து தள்ளுறாங்க உன் பொண்டாட்டியே. நீ இதுவும் பேசாம அமைதியா இருக்க. யோ மாம்சி, இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அவங்க சொல்றதுல உண்மை தானே. சரோஜா வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு மாறுதல் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆமா, அது என்னமோ உண்மைதான். பொண்டாட்டி கிடக்கிறதுனா ஒரு குடுப்பணம் வேணும். எனக்கு தான் வாச்சிருக்கிய. யோ மாம்சே, என்ன தைரியம் தான் எங்க அக்காலை பத்தி என்கிட்ட சொல்லுவே? ஆமா, பொல்லாத அக்கா போட்டுக்கிற சொக்கா சரிதான் போட்டேன். எனக்கு என்ன பயமா? உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? உனக்கே தெரியும்ல உண்மை என்னன்னு. ம். ஓ, மட்டன் பிரியாணி அருமையான இருந்துச்சு. ஆமாடி சரசுக்கண்ணே, யார் அந்த மீனை பிள்ளைய சமைச்சிச்சு? ஆமாம்மா, காலையில் டிஃபன் அவங்க சமைச்சாங்க, மதியானத்துக்கு விருந்து அவங்க சமைச்சாங்க. அதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அதான் தெரியுமே, வீட்டுக்குள்ள வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போதே வாசல் கமக்கமான வருமே. இந்தா எப்பயோ சாப்பிட்ட மட்டன் பிரியாணி இம்பட்டுமோ இன்னுமா கையில வாசனை கலக்கிற மாதிரியே இருக்கு பத்துக்க. இப்ப சாப்பிட்ட மாதிரி நாக்களை எச்சு விடுதல. அம்பட்டு டேஸ்டா செய்து அந்த பிள்ளை என்ன சீக்கிரட்டு மசாலா போட்டு செய்துன்னு தெரியல. அதுக்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு நானும் வீட்டுக்கு போய் அதே மாதிரி செஞ்சு பழகணும். நீங்க வேறம்மா, நானும் கேட்டு பார்த்துட்டேன். நம்ம வீட்டுல அடிக்கிற அதே குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா தூள், உப்புன்னு அதே தான் போடுதாங்க. பெருசா எந்த மசாலா போடல. அப்படி இருந்தா சுவை அருமையா இருக்கு. அதெல்லாம் கை பக்கம் டீ, ஒவ்வொரு கைக்கு ஏற்ற மாதிரி அமிட்டு ருசியாக வரும் பார்த்துக்க. இப்போ இட்லி மாவு அரைச்சி வச்சோம்னா நம்ம கையால் கரைச்சி வைக்கிறோம்ல, ஒரு சில கைக்கு நல்ல மாவு புளிச்சு பொங்கி புசு புசுன்னு வரும். ஒரு சில கைக்கு கரைச்சி வச்சா கூட கரையவே கரையாது பார்த்துக்க. அந்த மாதிரி சமையல்ன்றது ஒரு கலை, அது ஒரு கைராசி. அதை கற்றுக்கிட்டு மனசில் சந்தோஷமா மற்றவங்களுக்கு சமைச்சு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். அதெல்லாம் உண்மைதாம்மா. ஒரு சிலவங்க காபி போடுங்கன்னு சொன்னால் கலனி தண்ணி போட்டு கொடுக்குறாங்க பார்த்துக்க. அவ்வளவு ஏன் இருக்குது ஈஸியானது உப்புமா செய்யறதா. அந்த உப்புமா கூட சில பேர் செய்ய தெரியல பாத்தீங்களா. உப்புமாவை செய்ய சொன்னா அந்த கோழி அன்னைக்கு உருண்டை பிடிச்ச வைக்கிற மாதிரி எனக்கே போட்டு கிண்டி வைக்கிறது. அது அரட்டி என்ன திமிரி இருக்கு. என் சமையலை பத்தி அம்மா மகன் உட்காந்துக்கிட்டு எப்படி சிரிச்சு பேசுறாங்க பாரு. இவள ஏண்டி சரோஜா, ஏன் சமையலுக்கு என்ன குறைச்சலு? ஒரு காலத்துல நான் சமைச்சு போடுதியா, ஏன் புரிச்சா ஊன் புரிச்சேன்னு அத்தனை பேரும் நாக்கு வலிக்க தின்னாங்க. இன்னுமா இப்ப என் சமையல் நல்லா இல்ல அப்படி பேர் சொல்றீங்க. எப்படி தர கண்ணே, கொஞ்ச நேரத்து மணி சொன்னீங்க யானைக்கு உருண்டை பிடிச்ச மாதிரி உப்புமாவை கிண்டி வச்சது இடிக்கிறானே. என்னைய பார்த்தா கிண்டல தெரியும் உங்களுக்கு? இங்க பாருங்க அண்ணியாரே, நான் ஒன்னும் உங்க சமையல குறைச்சல. நான் ஏதோ எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு தேவையில்லாம மூக்கு நினைக்கிறீங்க? என்னது ஏதோ ஒண்ணா உப்புமாவை கிண்ட தெரியல, பொங்கல் வைக்காம தெரியலன்னு என்னைய பத்தி தானே பேசிருந்த. எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? உங்க பேரை நான் சொல்லவே இல்லையே. ஏமா, நான் ராதிகா அண்ணியார் சமையல் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லையாம்மா? அப்படி எதுவும் பேர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. பாத்தீங்களா அண்ணியாரே, எங்க அம்மாட்ட நான் உங்க பேரே சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எதுக்கு இப்படி குறுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்தா இந்த மாதிரி மலுப்புற எல்லாம் வச்சுக்காத. நீ என் பேர் சொல்லனாலும் சாட மாதிரி நீ என்ன தானே சொன்னே, அது எனக்கு நல்லா தெரியும். சரியா போச்சு. அப்ப உங்க சமையல் கேவலமா இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படித்தானே? இந்தா என் சமையலுக்கு என்ன குறை? என் சமையல சாப்பிட்டு விட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கலான்னு பல பேர் பாராட்டி இருக்காங்க. ஏன் மாப்பிள்ள, உன் அக்கா போய் சொன்னாலும் கொஞ்சம் புரிந்துற மாதிரி சொல்லுவானவா? இவ சமையல சாப்பிட்டா அடுத்த செகண்ட் யாராவது வாயை திறக்க முடியுமா? கம்மு போட்டு ஒட்டின மாதிரி வாய் இருக்கமா முடிக்காது. அது தெரியுமா? இவ பாட்டுக்கு பல பேர் பாராட்டினாங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் வைக்க சொன்னாங்கன்னு பில்டப் பேர் கொடுத்துட்டு இருக்கா. யோ மாம்சே, மெதுவா பேசியா. உன் பொண்டாட்டி காதுல ஊந்துச்சு, அப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவா பாத்துக்க. சரிதான் போட்டா, இதுக்கெல்லாம் நான் பயப்படாலும் இல்லைல்ல. இந்த உலகத்துக்கு உண்மை சொல்லாம விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது. ஆதி காலத்தில் உன் அக்கா கறி சமையலை சாப்பிட்டு நம்ம ஒரு நாளைக்கு 5-6 முறை பாத்ரூம் அலைஞ்சது இவளுக்கு தெரியாது போல இருக்கு. அதே இப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு கிடக்கா. சரி உடுக்கண்ணே, இப்ப எது கோப்பட்டு கிடக்க? விடு எல்லாரும் பிறக்கும் போதே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டு கிடக்கா. அதெல்லாம் சமைக்க நல்லா பழகலா. சரியா? ஒரு காலத்துல நான் கூட ஏன் சமையல் என்னன்னே தெரியாது, இப்ப சமையல் நல்லா பழக்கலையா? அந்த மாதிரியா உனக்கும் கத்துக்க வரும். கவலைப்படாத கண்ணே. புஷ்பா, வந்த வேலையை பார்க்காம என்னதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நம்ம வந்த விஷயம் என்னமோ அது மட்டும் பேசுவோம். நேரமா வந்து வீட்டுக்கு கிளம்பணும்ல. என்ன மாமா அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டு எப்போ பார்த்தாலும் வந்தாலும் ஒரு நாள் தங்குறது இல்லை. இன்னைக்கு நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டேன்.
ஆமாங்க சுமதி இங்கே இருக்க நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசி எம்பது நாள் ஆகுது. நீங்க வரும்போதெல்லாம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போயிருக்கீங்க. இல்லைங்க தம்பதி வேலை நிறைய இருக்குல்ல, சரோஜாக்கு வளகாப்பு வைக்கணும், அதை பத்தி பேசுறதுன்னு வந்துச்சு. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் சித்தப்பா. அதுக்கொசரம் அதெல்லாம் பார்த்தா வீட்டில் இருக்க முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் இங்கே தான் தங்கணும் அம்பட்டுருக்கேன். ஆமாப்பா அதை எல்லாரும் சொல்லுவோம்ல, இங்கே இருக்குப்பா, நாளைக்கு போலாம்ப்பா. என்னங்க மாசமா இருக்கிற பிள்ளை சொல்லுது வேண்டான்னு சொல்லி சொல்லாதீங்க, மனசு ஒத்துப்படும்ல. பிள்ளை ஆசைப்படுது, எனக்கும் சரசாவோட இருக்கணும் ஆசையா இருக்கையே. மாப்பிள்ளை தான் நம்ம வீட்டுக்கு சரசாவை அனுப்பவே இல்லையே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம மாவளோட இருந்துட்டு நாளைக்கு காலையில் விழுந்தது போலாக்கே, சரின்னு சொல்லிக்க. அப்புறம் என்ன அத்தையே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன மாமா சரின்னு சொல்லிக்க. சரி பிள்ளைகள ஆசைப்படுறதுக்கே சரி இருந்துட்டு நாளைக்கு காலைல போற மாப்பிள்ள. சித்தப்பா போய் சொல்லாதீங்க. பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு சரி சொன்னீங்களா இல்லை உங்கள் பொண்டாட்டி ஆசைப்படுதுன்னு சரின்னு சொன்னீங்களா? சும்மா இருங்களே, சம்மந்தி வைக்கப்படுதாருல. சரிங்க சம்மந்தி மேற்கொண்டு சொல்லிக்க. நீங்களே வளகாப்பு இப்போ கிளம்ப நாள் பார்த்து வந்துருப்பீங்களா? ஆமாங்க சம்மந்தியா, ஒரு 3 நாள் இருக்கு. இந்த முகூர்த்த நாள் முக்கியமான நாளும் கூட. இந்த ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு முகூர்த்த நாள் வருது, அதுக்கு அடுத்து ஒரு முகூர்த்த நாள் வருது. இந்த 2 முகூர்த்த நாள் எப்போ வச்சாலும் ரொம்ப நல்லதுன்னு சாமி வந்து சொல்லிச்சு. நீங்க வந்து எந்த முகூர்த்த நாள்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது தோது வரும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வச்சிருவான். என்னப்பா விக்கி நீ என்ன சொல்லுதே? வளகாப்பு நாம தான் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நடக்க போற விசேஷம் ரொம்ப நல்லபடியா பண்ணணும் பத்தியா, எந்த குறையும் இதுல இருக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் சமாச்சிடலாம் மாமா, கவலைப்படாதீங்க. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நடக்க முடியாம இருந்தேன் இப்போ உள்ளுக்கு நடக்க வச்சுட்டா என் மருமவ. அப்புறமாட்டிக்கு பேரன் பேச்சு போனதுக்கு அப்புறம் அதுல தூக்கி வச்சுக்கிட்டு தோல் மேல இந்த ஊரையே சுத்தி வர போறேன். அதுதான் என் ஒரே ஆசை. அதெல்லாம் நடக்கும்பா. இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு முகூர்த்த நாள் இருக்குன்னு சொன்னாங்களே, அன்னைக்கே வச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமை போல தானே மாமா வருது? ஆமா மாப்பிள்ள, ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு வெள்ளிக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுவோமா? உங்களுக்கும் உங்க ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரதுக்கு கொஞ்சம் லீவ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஆமா மாமா அப்பயே வச்சிருவோம். என்னென்ன வேணும் எது வேணும்னு எல்லாத்தையும் நீங்க சொல்லிக்க, நாங்க எங்க சைட்ல இருந்து ஏற்பாடு பண்ணிடுறோம். உங்க சைட்ல இருந்து பெருசா எந்த வேலை இருக்காது மாப்பிள்ள. வீட்டுல பந்தல் போட்டு வளகாப்பு வைக்கிறதுக்கு விழாக்கு ஏற்பாடு பண்ணணும், வர்றவங்க விருந்தாளிகளுக்கு விருந்து சாப்பாடு போடணும். மற்றபடி நாங்க தான் தட்டு வரிசை சீரு எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்கணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் பண்ணா உங்க அத்தை கதை சொல்லுவா. சரிங்க மாமா, அப்ப இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, அப்பயே வளகாப்பு வச்சிருவோம் சரசாக்கு. சின்ன சரசா உனக்கு சந்தோஷம் தானே? சரிதாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகேங்க. அது சரி, இந்த வீட்டில் இருக்க ஒருத்தராச்சு என் விருப்பத்தை மதிக்கிறாங்களா கேட்கறாங்களா பாரு. இவங்களே வந்தாங்க வளகா பத்தி பேசினாங்க, தேதி முடி பண்ணிட்டாங்க. நான் ஒருத்தி இருக்கனே என்ன ஏதுன்னு யார்ட்ட ஒரு வார்த்தையாவது கேட்கறாங்களா பாரு. இவ்வளவுதான் இந்த வீட்டில் எனக்கு மரியாதை போல. மரியாதை இல்லாத இடத்துல மானங்கிட்ட போய் இந்த ராதிகா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். சரோஜா ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கே, இடுப்பு வலிக்க போதுமா? போய் கொஞ்ச நேரம் படுத்துக்க போ. சரிங்க. அப்பா அப்புறம் வளகாப்புக்கு பத்திரிக்கைலாம் அடிக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. வாயாலே மற்றவங்களுக்குலாம் போன போட்டு சொன்னாலே போதும். இப்பதான் வாட்ஸ்அப் வந்துச்சுல, என் மட்டும் தூரமா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா போதும். இந்த பணம் இருக்கிறவங்க பத்திரிக்கை என்ன பட்டு புடவையே பட்டு வேஸ்ட் ஷர்ட் கூட எடுத்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுக்க, வர முடிஞ்சு வரட்டும். போன் போட்டு உங்களுக்கு யாரா இருக்குல்ல சொல்லணுமா அப்படி பேருக்கு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு எதுக்கு வீண் செலவு பத்திரிக்கையில் அடிச்சுக்கிட்டு? என்னங்க சம்பந்தி நான் சொல்றது சரிதானே? ஆமாமா மாமா சொல்றது சரிதியா. சரிப்பா, அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். மாமா நீங்களும் உங்க சைட்ல இருந்து யாரும் சொல்லணும்னு சொல்லிடுங்க. என் சைட்ல இருந்து சொல்ற அளவுக்கு எனக்கு யாரும் இருக்கா? இந்த கடையில் எனக்கு சைடா வேலை செய்யற கடைக்கார பையன் தான் இருக்கான். அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு தான் சொல்லணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன் கண்ணு எங்க அந்த மீனா பிள்ளைய ஆள கண்ணு அவங்க என்னமா கூட்டேன் சமையல் கட்டில தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நீங்க என்ன பண்றீங்க? வாங்க வந்து உட்காருன்னு சொன்னதுக்குதே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாவோ. நீங்க குடும்பம் உட்காந்து பேசுறீங்க, நான் அதுக்கு குறுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாவே. அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கேன். சரியா மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்குல்ல, மற்றவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு நினைக்குது. ஆரம்பத்தில் அந்த பிள்ளைய பார்த்து நான் கூட தப்பா நினைச்சுட்டேன். எங்க வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சாமான திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படியேப்பட்ட கும்பலா இருக்குமோன்னு. ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா அப்படிலாம் தெரியல பாரு, குடும்பத்து பொண்ணுதான். யாரும் உடனே பார்த்தோன்னு முடிவு பண்ணக்கூடாதுமா. பழக பழக தானே அவங்களுடைய குணம் என்னன்னு தெரியும். நெசந்தாட்டியம்மா நான் கூட அந்த பிள்ளைய தப்பா நினைச்சுட்டேன். பரவாயில்ல நல்ல பிள்ளைய தான் கிடக்கு. ஆனா அந்த பிள்ளை வாழ்க்கை தான் இப்படி இருக்கு. கடவுள் அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்ணா நல்லா இருக்கும். எங்கம்மா அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. தென்னாடி இப்படி சொல்லிவிட்ட பொண்டாட்டி இறந்த உடனே 1 மாசத்துல போய் ஆம்பளைங்க அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு பேசி மனசை கழிச்சு அந்த மனுஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது பார்த்துக்க. கல்யாணம் புருஷன் புள்ளனாலும் புருஷனே ஒத்த புருஷனை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டி விடுவாங்க. அப்படி இருக்கீல அந்த பொண்ணுக்கு ஒரு புள்ள கிடக்கு, அதை விட்டுவிட்டு எப்படி இன்னொரு புருஷனை கல்யாணம் கட்டிக்கும் சொல்லு. எனக்கும் புரியாம இல்லம்மா, இருந்தாலும் அவங்களே பார்க்கணும்ல. அடி போட்டி அவளை பார்த்தா அந்த மாதிரிலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மாதிரி இல்லை பார்த்துக்க. என்னை கேட்டா அவள் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாளுன்னு தோணுது. ஆனா இந்த வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். உன் நாத்தாரை பார்த்தாலே தெரியுது, என் நேரம் சிடு சிடு மூஞ்சி காட்டிட்டே இருப்பா போல இருக்கியா. ஆமாம்மா அது என்ன உண்மைதான்.
வாழ்றது ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும். அது ஒரு இப்படி அடுத்தவங்கிட்ட பேச்சு வாங்கிட்டு வாழ்ற வாழ்க்கை எம்பிட்டு கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீ எதுக்கு கவலைப்படாத, கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல, கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு நல்லது செய்வார் பார்த்துக்க. நீ வேணா பாரு, அந்த பிள்ளை நல்லா இருக்கும். ஏதோ இப்போ கஷ்டப்படுது, போக போக கண்டிப்பா நல்லா வாழும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை வாழ்க்கை சீக்கிரமா சரியாயிடுமோன்னு மனசுக்கு தோணுது. பாப்போம். சரி கண்ணே, பா எம்பிட்டு நேரம் உட்காந்துட்டு கிடப்ப, குருத்தெலும்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். பா உள்ள போய் கொஞ்ச நேரம் படுவா. சரிம்மா, நீயும் படுத்துக்க. எனக்கு துக்கம் இல்லட்டி, நீ போய் படு. இந்த அப்பாலாம் உட்காந்துருக்காங்க, மாப்பிள்ளலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் எங்கே இருக்கேன், நீ போய் படுப்பா. சரிங்கம்மா, பார்த்துக்கிய. ஏதாச்சும் என்ன கூப்பிடுங்க சரிங்களா? சாட்டி போ. என்னட்டி மீனா, பாத்துல உட்காந்துருக்குவா, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? இல்லக்கா, இருக்கட்டும், சும்மாதான் உட்காந்துருக்கேன். இந்த வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காரலாமேன்னு உட்காந்துட்டு பார்த்துக்க. சரிக்கா, என்ன சரசா வீட்டுக்கு விருந்தலையெல்லாம் வந்திருக்கா போல இருக்கு. ஆமாக்கா, அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த 9வது மாதம் வளகாப்பு போடுறதுக்காண்டி பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆஹா, என் வீட்டு திண்ணில நீ வந்து உட்கார போது தெரியுதே, விஷயம் இல்லாம என் வீட்டு திண்ணிக்கு நீ வரமாட்டியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா வேடிக்கை பார்க்கறதாக தான் வந்தேன். சும்மா இருக்கியம்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு வந்து நீ 6 மாதம் ஆகுது. அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுக்கிட்ட அதிகமாக பேச்சு வார்த்தை பழக்கவழக்கெல்லாம் கிடையாது. எப்பனா ஒருத்தர் இந்த வட்டு திணியிலேருந்து உட்காருவாளே, அப்படியே தெரிஞ்சிடும் பார்த்திக்க. இந்தா சரசாவோட நாத்தனார் தான் உனக்கு ஏதாவது சொல்லியிருக்கோம், அதுக்கொசரம் தான் இங்கே வந்து உட்காருவா. யாரும் எதுவும் சொல்லலை, அவங்க குடும்பம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு கூட உட்காந்துக்கிட்டு அதே எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு சரி சத்த நேரம் இப்படி உட்காரலாமேன்னு வந்தேன். இங்கே கொஞ்சம் நல்லா சிலு சிலுன்னு காற்று அடிச்சுதே, அதே அப்படியே உட்காந்துட்டு பார்த்துக்க. நல்லா சமாளிக்கிறவோம். சரிதா, சரி உள்ள வாட்டியம்மா, ஏன் வாசலே உட்காந்துருக்குவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கோ, சொன்னா கேட்க மாட்டேன். சரி விடு. என்ன சாப்பிட்டாச்சா? வீட்டில் எப்படியோ விருந்தாலே வந்திருக்கா, விருந்து சமைச்சிருப்பியோ? ஆமாம், அசைவ சாப்பாடு தான் சமைச்சிது, எல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி சரி, இன்னும் எம்பிட்ட காலத்துக்கு இப்படியே கலக்கப்படுவா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கடி வாங்கிட்டு இடி வாங்கிட்டு இருக்கணும்னா உனக்கு என்ன தலையேத்தா? இங்கே பாரு, திருப்பூரில் பனியன் கம்பெனி கிடக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க வேலை செய்கிறாவோ, மாதம் 10,000 சம்பளம் தராவலாம். நீ போறியா சொல்லு? நீ போகிற மாதிரி தான் சொல்லி அவங்ககிட்ட நீ சொல்லி விடுதே. எதுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு தினமும் கஷ்டப்பட்டு கிடக்குவா? என்னது திருப்பூர் பக்கமா? அடி ஆத்தி, அந்த ஊர் பக்கமாக தானே நம்ம ஊர் கிடக்கு. அங்கே போனால் ஈச்ச மாட்டிப்போமே. என்னம்மா யோசிக்கிறவா? அது வந்துக்கா, இல்லைக்கா இப்போதைக்கு வேண்டாம். என்னட்டு இப்படி சொல்லுதுவா? இல்லைக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என் மவனை கூட்டிகிட்டு போய் மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை செஞ்சு ஒரு வீடு தனியாக எடுத்து என் மவனை பார்த்துக்கணும் தான் நானே நினைக்கிறேன். ஆனால் இப்போ சரஜாக்கு வளகாப்பு பண்ண போகிறாவளா? வளகாப்பு முடிஞ்சு எப்படியோ அவங்க அம்மா விட்டு கழிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும்ல. அது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சமையலுக்கு கஷ்டப்படுவாங்களே, அதனால தான் சொல்லிட்டு வேண்டான்னு. இப்போ இதுக்கு வேண்டாங்க்கா, எதுவாக இருந்தாலும் சரஜா வந்துட்டுமே, அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் உங்ககிட்ட சொல்லுதேன். சரியா போச்சு போ. அடுத்து உங்களை பற்றி நினச்சி உன் வாழ்க்கை எப்படி விட்டுரு போகுது? இந்த வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் கிடக்க. உனக்கு என்ன மாதம் மாதம் சம்பளம் மாத்தராவோ? உனக்கு பிள்ளைக்கு வேண்டதை வந்து எதை வாங்கி போடுதாவோ? அதுக்கொசரம் காலத்தை இப்படியே ஒட்டுருவியா? நம்ம கையில் காசு இருந்தால் 4 பேர் மதிப்பாக பார்த்துக்க. புரியுதுக்கா, எனக்கு புரியாமல் இல்லை. நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி பண்ணி இருக்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்து எனக்கு அடைக்கலம் கொடுத்துவங்க. அவங்க கஷ்டப்படும் போது நான் எப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும்? அதனால தான் சொல்லுதேன். சரஜா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி 6 மாதமாவது ஆகும்ல. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தனியாக பார்த்துட்டு போயிடுறேன். என்னால் இதுக்கு மேலே யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். யாருக்கும் நான் செம்மையாக இருக்கவும் விரும்பலை. நீங்கள் சொல்கிற மாதிரி வேணா நான் அப்புறமேட்டுக்கு அந்த வேலைக்கு வரேன்க்கா, கோச்சிக்காதீங்கக்கா. என்ன பேசினா முட்டை கடை போட்டுரு. எப்படியோ 6 மாதத்துக்கு அப்புறமாச்சும் வரேன்னு சொல்லுதியே. சரி சரி, நான் சொல்லி வைக்கிறேன் உனக்கொசரமா. சொல்லி வைங்கக்கா, இந்த காலத்தை வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குல்ல. சரி சரி, எப்படி நான் எப்படி உட்காந்து போட்டேன்? உள்ள வாட்டியம்மா, நீ உள்ளே போக்கா, நானும் வீட்டுக்கு போகிறேன். நேரம் ஆகுதுல, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாவோ எங்கே போயிட்டேன்னு. நானே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், வெளியே வந்துனேன். அதனால நான் ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருந்தா கொஞ்சம் நேரத்தில் அவங்க எங்கே தேடி வந்துடுவாங்க பார்த்துக்கியா. அதனால நான் போகிறேன், நீ போக்கா, போய் படுத்துக்க கொஞ்சம் நேரம். சரிட்டியம்மா, நானும் போகிறேன். இந்த வயலில் வேலை செஞ்சு அலுப்பாக இருக்குது பார்த்துக்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே தூங்கினாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் போய் படுக்குதே, நீயும் வீட்டு பார்த்து போ சரியா? சரிக்கா. இந்த அக்கா சொன்ன மாதிரி நல்லபடியாக நாமளும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது. 6 மாதம் வச்சு நம்மளும் தனியாக போயிடுவோம். இதுக்கு மேலே இங்கேருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. சரி, வீட்டுக்கு போவா.